தமிழகத்தினுடைய அவலமான நிலையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் வீரமுருகன். இதுக்கு முன்னாடி அவர் கிடுகு இந்த ஒரு படம் எடுத்தார், அதையும் பார்த்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீர்கேட்டுக்கு காரணமாக இருப்பது போதை. அந்த போதையினாலதான் கிரிமினல்ஸ் உருவாகிறாங்க. அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது. அவை இதை தத்ரூபமாக இந்த சிறிய படம் ஒரு 95 மினிட்ஸ் இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் சரி, அதில் நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், கடைசியில அது ஒரு மாறல் சமுதாயத்துக்கு காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். அது இப்ப அப்படி இல்லை, அதனால மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம ஒரு கதைக்காக, அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இல்ல, இப்ப 10 நாளா நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதுல காட்டப்படும். என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னா நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னா அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியா ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்தை உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதுல நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதுல நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்துல இந்த படம் வந்திருக்கு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதுல போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதுல இருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்ல கொடியேற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டா வந்தா ஏன்னு கேட்கும், கண்டிக்கணும், எங்க போன கேட்கும், ஆண் குழந்தைய கேட்கிறோமா?